வருக. இது நியூட்ரல் ஹெல்த். ஸோ நம்ம இன்னைக்கு இந்த தொகுப்புல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீடியோல நம்ம சொல்லியிருப்போம், இது உடம்பு நல்ல குட் ஹெல்த் நமக்கு வரணும் அப்படின்னாக்கா நம்மளை நம்ம நியூட்ரலா வச்சுக்கணும். ஸோ எல்லாத்துலேயுமே நியூட்ரலா வச்சுக்கணும். எதுவுமே ரொம்ப அதிகமாகவும் யூஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாரி சொல்லியிருப்போம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ப்ராபப்பும் சொல்லியிருப்போம், ஒரு பழமொழியும் சொல்லியிருப்போம், அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு. ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, ஸோ நம்ம நியூட்ரலா ஹெல்த்தை வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ எந்த மாதிரி நம்மளோட ஹெல்த்தை நம்ம மெயின்டைன் பண்ணணும், ஸோ அதில் அதை யுனானி என்ன சொல்லுது அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். யுனானி மூலம் ஒரு 6 விஷயங்கள் சொல்றாங்க. ஸோ அதை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னாக்கா நம்மளோட ஹெல்த்தை நல்லா நியூட்ரலா வச்சுக்கலாம், குட் ஹெல்த்தா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த இடத்துல நான் 2 பழமொழியை யூஸ் பண்றேன். என்ன அப்படின்னாக்கா, அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு, டூ மச் ஆஃப் எனிதிங் குட் ஃபார் நத்திங். ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இன்னொரு பழமொழி இன்னொரு ப்ராவர்ப் என்ன யூஸ் பண்ண போறேன் அப்படின்னாக்கா, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர், வருமுன் காப்பதே சிறந்தது. ஸோ நான் சொல்ல போற 6 விஷயம் வருமுன் காப்பது, ப்ரிவென்ஷன் மாதிரி தான். இதுவுமே நம்ம இதை வர்றதுக்கு முன்னாடியே இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு குட் ஹெல்த் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னாக்கா, காற்று நம்ம சுவாசிக்கிற காற்று ஃபர்ஸ்ட் நல்லதாக இருக்கணும். நம்ம இருக்கிற என்விரான்மெண்ட்டும் நல்லதாக இருக்கணும். அதிகமாக மாசு இல்லாத இடமா இருக்கணும். ஸோ மாசு இருக்கிற இடத்துல நிறைய டிசீசஸ் வருது, நிறைய வியாதிகள், நோய்கள் வரும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் என்ன வந்திருக்கு அப்படின்னாக்கா, காற்று நம்ம சுவாசிக்கிற காற்று ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கணும். ரொம்ப பொல்யூட்டடா ஃபேக்டரிஸ் இருக்கிற ஏரியால, இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற ஏரியால இருக்கிறதுனால அதனாலையுமே இண்டஸ்ட்ரியஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லி வருது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணாக்கா காற்று. செகண்ட் என்ன பண்ணாக்கா உணவு மற்றும் தண்ணீர். ஸோ நம்ம சாப்பிட்ற பொருள் நல்லா சுத்தமா இருக்கணும். இப்போ சாப்பாட்டுல வந்துச்சுனாக்கா யாருமே ரொம்ப கரெக்டாவே இல்லை. எப்போ எந்நேரத்துக்கும் என்ன வேணாலும் சாப்பிட்றாங்க. இப்போ நிறைய இடத்துல ட்ரெண்டா வேற ஆயிடுச்சு. இப்போ நைட் பிரியாணி அப்படின்னு சொல்லி 3 மணி பிரியாணி, 2 மணி பிரியாணின்னு சொல்லி 2 மணி 3 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்றது, எந்த டைம்ல என்ன சாப்பிடணும்னு ஒரு நாலேஜ் இல்லாம என்ன வேணாலும் சாப்பிட்றது. ஸோ இதெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணணும், இதெல்லாம் தடுக்கணும். ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா தண்ணியுமே நல்ல தண்ணியா குடிக்கணும். நான் ஃபர்ஸ்ட் இது செகண்ட் வீடியோல சொல்லியிருப்பேன், என்ன பண்ணாக்கா கண்டாமினேட்டட் வாட்டர் குடிக்கிறதுனால டைஃபாய்ட் ஃபீவர்ஸ் தான் வருது அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால நம்ம குடிக்கிற தண்ணியுமே நல்லா இருக்கணும், உணவுமே கூட நல்லா இருக்கணும். ஸோ அது ரெண்டுமே நல்லா இருந்தா அப்படின்னாக்கா நம்மள ஒரு 80% 90% ஆஃப் டிசீஸ் நீங்க குறைச்சிக்கலாம். மூணாவது என்ன அப்படின்னாக்கா, அதிக வேலை பார்த்தல் ஓய்வெடுத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன அப்படின்னாக்கா நம்மளுடைய பாடி நம்ம ரொம்ப ரஷ் பண்ணிக்க கூடாது. ஸோ அதிகமாக ரஷ் பண்றதுனால கூட டிசீசஸ் வருது. நம்ம பாடி ரொம்ப அதிகமாக கடின உழைப்பு பண்ணக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப பத்துக்கிட்டு அந்த மாதிரியும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம அதை நியூட்ரலா மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கு தான் கடவுள் 2 படிச்சிருக்காரு, பகலும் படிச்சிருக்காரு, நைட்டும் படிச்சிருக்காரு. பகல்ல வேலை செய்யுங்க, நைட்டில் ஓய்விடுங்க அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம ஆட்கள் அதை ஃபாலோ பண்றதே இல்லை. பகல்லையும் வேலை செய்வாங்க, நைட்லயும் வேலை செய்வாங்க, உடம்புக்கு எடுத்துக்கிருப்பாங்க. அப்புறம் உடம்புக்கு எடுத்த பிறகு அதுக்கு செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. சம்பாதிக்கணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இதெல்லாம் செய்வாங்க. சம்பாதிச்ச பிறகு அதை சம்பாதிச்ச காசை உடம்புக்காகவே திருப்பி செலவு பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணாம பெஸ்டா கரெக்டான டைம்ல ரொம்ப உடம்புக்கு ஹார்ட் ஒர்க், ப்ரெஷர் எதுவுமே கொடுக்காம மெயின்டைன் மாடரேட்டா நியூட்ரலா மெயின்டைன் பண்ணணும். பாடியை நியூட்ரலா மெயின்டைன் பண்ணி தூக்கமும் கரெக்டா தூங்கணும். அதே மாதிரி வேலையும் கரெக்டா செஞ்சோம் பண்ணாங்க நம்மளுடைய பாடி நல்லா இருக்கும். இது பாடி சம்பந்தம். அதே மாதிரி மனதளவுல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. இன்னொன்று மனதைரியமே இருக்கக்கூடாது, ரொம்ப சின்ன கூட இருக்காது, ரொம்ப டென்ஷன் எடுக்கக்கூடாது. மனதளவில் டென்ஷன் எடுக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ தற்காலிகமா இப்போ சமீபத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா நிறைய சைக்காட்ரிக் டிசீசஸ் வருது. என்ன அப்படின்னாக்கா ஒரு சின்ன விஷயத்துக்கும் நம்ம நிறைய யோசிச்சுட்டு உட்காந்துறோம். இப்போ ஒரு 19 இயர்ஸ் 16 இயர்ஸ் பசங்க எல்லாம் கூட சைக்காட்ரிக் டிசீஸ்ல வராங்க. ஸோ அவங்க யோசிக்க வேண்டியது அவசியமே இல்லை. இன்னும் என்ன பண்ணுங்க, பேரண்ட்ஸ் ரஷ் பண்றதுனால. ஸோ அந்தமே நீங்க மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு நல்ல ஹெல்த், குட் ஹெல்த் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மனதளவில் கூட நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா அதிகமாக யோசிச்சுட்டு சிந்திச்சுட்டு மனதை ரொம்ப யோசிச்சு ரஷ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஸோ மனதளவையும் நார்மலா இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப தூங்கிட்டு அந்த மாதிரி மீடியமா மெயின்டைன் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்புறம் என்ன அப்படின்னாக்கா தூங்குதல், அப்புறம் விழித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர் தூங்கவும் கூடாது, அதிகமா முழிச்சுட்டு இருக்க கூடாது. அதிகமாக முழிச்சுட்டு இருக்கிறதுனால கூட நிறைய டிசீசஸ் வருது. ஸோ அதனால அதிகமாக தூங்கவும் கூடாது. நம்ம எப்போ பார்த்தாலும்
தூங்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா அதுவுமே நம்ம உடம்புக்கு கெடுதல். டைஜஷன் ப்ராப்ளம், அது இது மசில்ஸ் கிராம்ப், அது நிறைய பிரச்சனை வரும். ஸோ அதனால ஓவரா தூங்கவும் கூடாது, அதே மாதிரி வந்து ஓவரா முழிச்சிட்டும் இருக்கக்கூடாது. ஸோ லாஸ்ட் நம்ம இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா அதாவது தக்க வைத்தல் வெளியேற்றுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னாக்கா நம்ம பாடியில இருந்து எது வந்து எக்ஸ்கிரீட் ஆகணுமோ அது எக்ஸ்கிரீட் ஆகணும். அதுக்கு அதாவது வெளியேறணுமோ அதெல்லாம் வெளியேறிடணும். எப்படி அப்படின்னாக்கா மலம் டெய்லி போயிடணும், மலம் கழிச்சிடணும், அதே மாதிரி வந்து யூரினும் டெய்லி போயிடணும், ஃபீமேலுக்கு மென்சஸ் கரெக்டாக ஆயிடணும். ஸோ இதெல்லாம் வந்து கரெக்டாக போகிற நேரத்தில் போயிடணும். அதே வந்து போகிற நேரத்தில் வந்து கரெக்ட் லெவலில் போகணும். எக்ஸஸாக போனாலுமே என்ன ஆகும் அப்படின்னாக்கா டீஹைட்ரேஷன் வரும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி மலம் கழிக்கணும்னு சொல்கிறோம். ஸோ மலம் கழிக்கல அப்படின்னாக்கா மலச்சிக்கல் வந்துடும். மலச்சிக்கல்னால வந்து நிறைய டிசீஸ் வரும். மலச்சிக்கலை வந்து வியாதிகளின் தாயின்னு கூட சொல்கிறாங்க. யுனானி சிஸ்டத்தில் வந்து மலச்சிக்கல் வியாதிகளின் தாயின்னு சொல்றாங்க. ஸோ மலச்சிக்கல் எப்பவுமே இருக்கக்கூடாது. அதே டயரியா, லூஸ் மோஷன் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா டீஹைட்ரேஷன் ஆயிடும். ஸோ அதுவுமே நார்மலாக கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணும். நார்மலாக கான்ஸ்டன்ட்டாக ஆனால் மட்டும்தான் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கும். சரி, அதே மாதிரி வந்து பெண்களுக்கு மாதவிடை அதுவுமே அதிகமாகவும் ஆகக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் ஆகக்கூடாது, அதுலேயுமே பிரச்சனை இருக்கு. ஸோ இதுவுமே வந்து கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ணும். ஸோ அதை நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங். இதுலையுமே பிறந்தோம். ஸோ இதை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்களாக உங்களுக்கு குட் ஹெல்த் கிடைக்கும். உங்களுக்கு குட் ஹெல்த் கிடைக்க நீங்கள் நியூட்ரல் ஹெல்த்தை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.